தற்போதைய முக்கிய செய்தி. எல்லையில் பதற்றமான சூழல் நிலவி வருவதை அடுத்து 18 விமான நிலையங்கள் மூடப்படுவதாக அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. நாடு முழுக்க இருக்கக்கூடிய 18 விமான நிலையங்கள் இந்த பதற்றமான சூழ்நிலையின் காரணமாக மூடப்பட்டிருக்கின்றன. பத்தான்கோட், ஜெய்சால்மர், ஷிம்லா, ஸ்ரீநகர், லே, ஜம்மு, அமிர்த்சர், சண்டிகர் உள்ளிட்ட விமான நிலையங்கள் மூடப்பட்டிருப்பதாகவும், அதேபோல தரம்சாலா, ஜோத்பூர், ஜாம்நகர், ராஜ்கோட் உள்ளிட்ட 18 விமான நிலையங்களும் மூடப்படுவதாகவும் அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் வெங்கட்ரமணன். அவரிடம் பேசலாம். வணக்கம் வெங்கட்ரமணன். இந்த எல்லையில் பதற்றமான சூழல் நிலவுவதை அடுத்து 18 விமான நிலையங்கள் மூடப்படுவதாக அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. என்னென்ன பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேலும் எடுக்கப்பட்டிருக்கின்றன? என்னென்ன 18 விமானங்கள் மூடப்பட்டிருக்கின்றன? விவரம். வணக்கம். பகல்காம் தாக்குதலுக்கு இந்திய ராணுவம் தக்க பதிலடியை கொடுத்திருக்கிறது. குறிப்பாக இன்று நள்ளிரவு மொத்தம் 9 தீவிரவாத முகாம்கள் மீது குறிவைத்து இந்தியா ஏவுகணையை தாக்கியிருக்கிறது. ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் இந்தியா இந்த தாக்குதலை மேற்கொண்டிருக்க பிறகாக தொடர்ந்து பல்வேறு அடுத்த கட்டமாக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகளை இந்தியா மேற்கொண்டிருக்கிறது. ஏற்கனவே தொடர்ச்சியாக காலை முதலே ஏர் இந்தியா, இண்டிகோ உள்ளிட்ட விமான நிறுவனங்கள் தொடர்ந்து விமான சேவைகள் ரத்து செய்யப்படுவதாக தெரிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது நாடு முழுவதும் 18 விமான நிலையங்கள் மூடப்படுவதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் 200க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. பாதன்கோட், ஜெய்சர்மா, சிம்லா, ஸ்ரீநகர், லே, தரம்சாலா, ஜோதக்பூர், ஜாம்நகர், ராஜ்கோட் உள்ளிட்ட 18 விமான நிலையங்கள் மூடப்பட்டிருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகாக பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் காரணமாக தற்பொழுது விமான நிலையங்கள் மூடப்பட்டிருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து வான்வழி மூலமாகவும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படுவதற்கு வாய்ப்புகள் இருப்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக விமான நிலையங்கள் மூடப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வான்வழி மூலியமாகவும் இந்தியா தொடர்ந்து கண்காணிப்பில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நாடு முழுவதும் 18 விமான நிலையங்கள் மூடப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக 200க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்படுவதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தாக்குதலுக்கு பிறகாக இரு நாடுகளுக்கிடையே ஒரு போர் நிலவக்கூடிய ஒரு பதட்டமான சூழல் நிலவி வரக்கூடிய சூழ்நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது.